வேளச்சேரி தொகுதி என்பது அது திமுக கோட்டை, அவங்களோட பேட்டை, அதெல்லாம் கிடையாது தலைவா. வேளச்சேரி என்பது தாவேகாவின் கோட்டை, அண்ணன் தளபதி விஜய் அவர்களுடைய கோட்டை. அந்த கோட்டை தான் எங்களுடைய கோட்டை. திமுக கோட்டை எல்லாம் கிடையாது. அந்த திமுக கோட்டையில் ஓட்டையை எப்போ 3 வருஷத்துக்கு முன்பே தாவேகா போட்டுவிட்டது. அந்த வேளச்சேரி என்கின்ற கோட்டையில் ஏறி அமர்வதற்கு தலைவர் தளபதி அவர்கள் அனுப்பிய ஒரு காப்பாளன், ஒரு தூதுவன் தான் அண்ணன் குமார் அவர்கள். கஷ்டப்பட்டு உழைத்து படிப்படியாக முன்னேறிய நபர் அண்ணன் குமார் அவர்கள். நீங்க தோற்றத்தில் அண்ணன் ஒரு வசதியான ஒரு வேட்பாளர், ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய உழைப்பு என்பது யாரும் ஈடு செய்ய முடியாத வகையில் மிக கடுமையாக உழைப்பு, பல நெருக்கடிகளை தாண்டி, பல தோல்விகளை தாண்டி 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 எப்படி தலைவர் தளபதி அவர்கள் சினிமா துறையில் பல தோல்விகளை சந்தித்து அவமானங்களை சந்தித்து இங்கு தமிழ்நாட்டின் கரிஸ்மாட்டிக் லீடராக அந்த விஜய் அவர்கள் எப்படி இருக்கிறாரோ அதே போன்று தன் துறையில் பல தோல்விகளை சந்தித்து அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றி இன்று வெற்றி பெற்ற ஒரு வெற்றியாளர். அவர் துறையில் வெற்றி பெற்றார். பல உதவிகள், எண்ணற்ற பல்வேறு உதவிகளை சத்தமில்லாமல் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேட்பாளர் தான் அண்ணன் குமார் அவர்கள்.